ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இது என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருதா? கல்கோனா பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம எல்லாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம், அப்படி தானே? வீட்டில எல்லாம் குச்சி வாங்கி தரது எல்லாம் நம்ம கொடுத்துட்டு பசங்க கொண்டு வர கல்கோனா, அப்புறம் என்னது குச்சி, இந்த சொடக்கு, காரைக்காய், நெல்லிக்காய், கறக்க மிட்டாய், அப்படி நிறைய நிறைய பழைய மிட்டாய்களெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ உள்ள பசங்கன்னா அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. சரி, நான் இன்றைக்கி இதை ஒரு கடையில் பார்த்ததும் நான் அப்படியே அவ்வளோ வாங்கிட்டேன். என் பசங்க பார்த்துட்டு இல்லை, சரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வாங்கினேன். அப்போது எனக்கு பழைய ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு ஃபுல்லாக என்ன இதுக்கு கதையெல்லாம் சொல்ல போகிறேன். சரி, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது சாப்பிட்டு ஒரு குழந்தை தவறி விட்ட கதை தான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேயா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது என்னது கல்கோனா. இந்த கல்கோனா முட்டாசி வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஐ மீன் ஒரு 5th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 9 ஏஜ் 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பிள்ளை 5 கல்கோனா மிட்டாசி கொண்டு வந்தால், நான் வந்து அவள்கிட்ட 5 மிட்டாசியும் கேட்டேன். சரி, அவள் என்ன செய்தா, அதுக்கு வந்து குச்சி கேட்டாள். அப்போ வீட்டில் வந்து குச்செல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்கல்ல, படிக்கணும் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு குச்செல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அந்த மிட்டாய் தான் வாங்கி தர மாட்டாங்க. அப்போ என்ன செய்தேன், இந்த குச்சை எல்லாம் கொடுத்துட்டு இந்த 5 மிட்டாசி நான் வாங்கிட்டு சாப்பிட்டா தீர்ந்து போயிடும்ல, அதனால் சாப்பிடாமே வச்சுருந்து வீட்டில் கொண்டு எல்லாத்தையும் காட்டிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடாமே வச்சுருந்தேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டியாச்சு. என் ஃப்ரெண்டு வாங்கி தந்தா அப்படி நான் குச்சி கொடுத்தேன்னு சொல்லலை. குச்சி கொடுத்தேன்னு சொன்னால் அடித்து போடுவாங்க, அடுத்த நாள் குச்சி வாங்கி தர மாட்டாங்கல்ல. அதனால் நான் குச்சி கொடுத்தேன்னு சொல்லலை, என் ஃப்ரெண்டு வாங்கி தந்தா அப்படின்னு சொன்னேன். சரி, எல்லோரும் ஒன்று தான் கேட்டாங்க. நான் யாருக்குமே கொடுக்கல. நம்ம மனசு அன்னைக்கு அப்படி கொடுக்கணுங்கிற ஒரு மனசாக இல்லை. சின்ன பிள்ளைல நம்ம முட்டாசிலாம் யாருக்காவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. சரி, அப்படி கொடுக்காம இருந்தேன். நானே அவ்வளோ வச்சுருந்தேன். எங்கள் அப்பாலாம் சொன்னாங்க தங்கச்சிக்கு ஒன்று கொடுன்னு. நான் கொடுக்கல. அப்போது என் தங்கச்சி சின்ன பிள்ளை, என்னை விட 2 வயசுக்கு இளையவா. அவள் நல்லா அழுதான், சின்ன பிள்ளைகளாக நல்லா அழுதான். அப்போ என் அப்பா சொன்னாங்க, நான் ஜங்ஷன் கடைக்கு போக போகிறேன், உனக்கு வாங்கி தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதும் இவ்வளோ நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டேன். அப்போ அப்பா எதுக்கு கடைக்கு போனாங்கன்னா, கோதுமை இருக்குல்ல, கோதுமை வந்து பொடிக்கிறதுக்காக போனாங்க. இவளும் கூட போயிட்டான். அப்போது இங்கேருந்து கடைக்கு போனால் ஒரு 2 கிலோமீட்ரு நடந்து தான் போகணும். நடந்து போயிட்டே இருக்காங்க. இவன் முன்னாடி நடந்திருக்கா, அப்பா பின்னாடி நடந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மில் பக்கத்தில் வந்து தான் அப்பா நினச்சாங்க மில்லு கோதுமை பொடிக்கிறதுக்குன்னு இவளுக்கு தெரியும்ல. அப்போ இவன் மில் பக்கம் நிற்பா அப்படின்னு நினச்சிட்டு இவங்க உள்ளே போயிருக்காங்க. அது அந்த முட்டாசி வாங்க இதிலே இருந்தனாலேன்னு நினைக்கிறேன், அவளும் மறந்துட்டா. அவன் நேரே நடந்திருக்கா, நடந்து போயிட்டா. அப்பா வந்து மில்லுக்குள்ளே ஏறி கோதுமை பொடிக்க கொடுத்து வெளியே நிற்கிறா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க பார்த்துருக்கணும். அப்பா அதை பார்க்கல. உள்ளே போய் பொடிச்சிட்டு நின்றுருக்காங்க. பொடிச்சு முடியும்போது அப்படியே ஒரு 1/2 மணிக்கூர் ஆகிருக்கும். 1/2 மணிக்கூர் பொடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா பிள்ளையை காணலை. இவன் என்னாச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயாச்சு. அதுக்கப்புறம் இவ திரும்பி பார்த்துருப்பா போல், காணல அப்பாயா. அப்போது இவளுக்கு அந்த பொடிக்க போனது அந்த மாதிரி திருப்பி வந்து இந்த இடத்துல மில் இருக்குது அதெல்லாம் தெரியாது. உடனே இவன் என்ன நினச்சிருக்கா, ஐயோ மிஸ் அங்கேயும் தேடி பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. உடனே அது மார்க்கெட்டு, அப்படி வந்து ஏறும்போது அந்த இடம் வந்து மார்க்கெட்டாக இருந்துச்சு, காய்கறி மார்க்கெட்டு. அப்போ அங்கே காய்கறி விற்றுட்டு இருந்த பொம்பளை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அப்படின்னா நாங்கள் போகிற வழியில் தான் இருக்க அவங்க வீடு. அவங்க வந்து காய்கறி எல்லாம் எங்கள் வீட்டுக்கு அவங்க தான் கொண்டு தருவாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து எங்களெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால உடனே அவங்க என்ன நினச்சிருக்காங்க, சரி இந்த பிள்ளைய இது அவருக்கு பிள்ளை இல்லாவது ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அழுதுட்டுருக்கு அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு கேட்டிருக்கு. அப்போ இவ சொல்லியிருக்கா, இப்படி நான் அப்பா கூட வந்தேன், அப்பா காணலேன்னு. சரி அப்பா வருவாங்க, அது வரைக்கும் நீ என் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்கார வச்சுருக்காங்க.
இவளும் அழுது அழுது பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவங்க சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு, இப்படி இவளுக்கு அப்பா இப்படி இப்படி இருக்கும், இப்படி அங்கே எங்கேயாவது நின்னாருன்னா பிள்ளை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த ஆளும் தேடி போனாங்க போல். அப்போ எங்கள் அப்பா என்ன செய்தாங்க, வெளியே வந்து பார்த்து காணலையா, இனி என்ன செய்தாங்க, இங்கெல்லாம் தேடி பார்த்தாங்க காணலை. பக்கத்தில் ஒரு ஆள் சைக்கிள் வச்சுருந்தாங்க. அந்த ஆள்கிட்ட சைக்கிளை கொஞ்சம் தாங்க, நான் அதோட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு ஸ்பீடாக வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இந்த காய்கறி இந்த பொம்பளை அங்கேருந்து கூப்பிட்ருக்கு எங்கள் அப்பாவை, நான் பிள்ளை என்ன இருக்குன்னு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆச்சு. தொலைஞ்சி போன பிள்ளை கிடச்சிருக்குல்ல, பயங்கரமாக சந்தோஷம். அவ்வளோ நேரம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால் இப்போ புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு தெரியாது, சின்ன பிள்ளை. ஆனால் அதை இப்போ யோசிக்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம பிள்ளையை காணலைன்னா கூட, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை அரை மணிக்கூர் லேட்டாகி வந்தால் கூட நம்ம எவ்வளோ துடிக்கிறோம். அப்போது வெளியே அந்த ரோட்டில் மிஸ் ஆகி போயாச்சு, பிள்ளை மிஸ் ஆச்சுன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சரி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நிறைய மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து எனக்கு சரியான பூசை தந்தாங்க. ஏன்னா நான் ஒரு மிட்டாய் கொடுத்துருந்தால் அன்றைக்கி அவள் அப்படி போயிருக்க மாட்டா, அழுதுருக்க மாட்டா, அப்படி மிஸ் ஆகிருக்க மாட்டா. ஏதோ ஒரு நல்ல நேரம் அந்த காய்கறிக்கார பொம்பளை இருந்தனால அவங்க பக்கத்தில் கூப்பிட்டு வச்சாங்க. இல்லை இவள் வழி மாறி எங்கேயாவது போயிருந்தால் என்ன ஆயிருக்கும். எல்லாமே என்னோடய தப்பு தான். சரி, அது சின்ன வயசில் நடந்தது. இப்போது அதை நினச்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அதெல்லாம் இந்த கல்குடா முட்டாசி பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. சரி, இந்த கதையை பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு என்னோடய கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்காக நான் வில்லின்னு நினச்சிடாதீங்க, நான் நல்லா கொடுப்பேன். சின்ன வயசு. ஓகே, பாய்.